உரிமைக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தலை காதலால பள்ளி மாணவிய கத்தியால குத்தி படுகொலை செஞ்சிருக்கான் ஒரு கொடூரன். தமிழ்நாட்டுல பட்டப்பகல்ல பள்ளிக்கு போகும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ராமேஸ்வரத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணை விரட்டி முனியராஜ் அப்படின்ற ஒரு நபர் தொந்தரவு கொடுத்திருக்காரு. காதலிக்க சொல்லி தொந்தரவு கொடுத்த அந்த நபரை அலட்சியப்படுத்திருக்காங்க அந்த மாணவி. தனக்கு முனியராஜ் தொந்தரவு கொடுக்கிறதா அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. அதை கேட்டு முனியராஜ் வீட்டுக்கு போய் அந்த மாணவியோட அப்பா சத்தம் போட்டதா சொல்றாங்க. அதனால ஆத்திரத்துல இருந்த முனியராஜ் ஸ்கூலுக்கு போற அந்த மாணவியோட கழுத்துல கத்தியால குத்தி கொடூரமா படுகொலை பண்ணிருக்கான். இது அந்த மாணவியோட பெற்றோர்களை மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மாணவியை கொலை பண்ண அந்த கொடூரனை இப்ப போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அவரோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ராமேஸ்வரத்துல தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவிய இளைஞர் கத்தியால குத்தி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதா சொல்லியிருக்காரு. காலையில பள்ளிக்கு போற மாணவிக்கு கூட பாதுகாப்பில்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்பு? பட்டப்பகல்ல பள்ளி மாணவியை கொலை செய்யற அளவுக்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்ற செயலுக்கு முழுமுதற் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் ஆட்சியில அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா அப்படின்ற அச்சத்துடனே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு இல்லையா? இதற்கு நீங்கள் வெட்கி தலைக்குனிய வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு புரட்சி தமிழர் எடப்பாடியார். பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமா மாத்திட்டீங்களே, இது உங்களை உறுத்தலையா? ராமேஸ்வரம் பள்ளி மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வலியுறுத்தி இருக்காரு. இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா?